கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி கிடைக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே இடைப்பட அவரை அழைப்போம். இந்த நாளில் கூட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், வார்ன் செய்கிறார்னு சொல்லலாம், எச்சரிப்பு கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், இந்த முதல் வசனத்தில் பார்க்கின்றோம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனே இல்லை. நமக்கு பிதாவினிடத்தில் ஒரு பலன் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் செய்கிற தான தர்மங்கள் வெளியில் தெரியவே கூடாது. அதை செய்வது அப்படியாக நாம் அதை செய்கின்ற வேளையில் அதற்கு எந்த பிரயோஜனமும் பலனும் இல்லை என்று எச்சரிக்கிறார். அதற்கு பதிலாக எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு, வலது கை செய்கிறது இடது கை செய்யக்கூடாது. இது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நமக்கே அதை நம்ம தர்மம் செய்யும்பொழுது மனதுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் போய் நான் இதற்கு உதவி செய்தேன், அதற்கு கொடுத்தேன், இதற்கு கொடுத்தேன், இவர்களை தாங்கினேன் என்றெல்லாம் சொல்லாதபடிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் பெற்றுக்கொள்வர்களுக்கு தெரிந்தால் போதும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த எச்சரிக்கையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த அந்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மாயக்காரரை போல ஆண்டவரே நாங்கள் வெளிப்புறமாக எல்லாரும் தெரிய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு எங்களுக்கு தெரிந்தால் மட்டும் போதும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் என்று நாங்கள் அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.